Hi friends, இது ஒரு most requested video. இந்த வீடியோ உடம்பு சரியானவங்களுக்காகவோ இல்ல வயசானவங்களுக்காகவோ இல்ல கை முடியாதவங்களுக்காகவோ நான் போஸ்ட் பண்ணல. நம்மள மாதிரி லேடீஸ் டெய்லி வர்க்ல ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை மாவரைக்கிறது. அது ரொம்ப டைம் கில்லிங் ஜாப் அப்படினு சொல்லி நினைப்போம். அதுக்காக கடையில வாங்குவோம். இன்னமேல் அந்த கவலை வந்து வேண்டாம். நான் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் 100% satisfied-ஆ இருந்தது. மிக்ஸில அரைச்ச ஒரு மாவுல இருந்து சுட்ட இட்லி தான் இது. அதே மாதிரி நான் தோசையும் சுட்டு பார்த்தேன். அவ்வளவு சூப்பரா இருந்தது. இது வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்து விட்டுருக்கு. ஏன்னா அம்மாக்கு வந்து கை முடியாது. அவங்க ரொம்ப கேஷுவலா இது வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அது ரொம்ப சக்சஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உளுந்தோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இதுக்கு நமக்கு தேவை ஒரு கிளாஸ் ஃபுல்லும் நல்ல சில் வாட்டர். அப்படி இல்லைனாக்கா ஒரு 7-8 ஐஸ் கியூப்ஸ் வந்து வேணும். நம்ம ஊற வைக்கிற உளுந்து வந்து கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அரிசி வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு குறையாம நீங்க வந்து ஊற வச்சிருக்கணும். இதை நான் கிளாஸ் அளவுலையும் கொடுத்துருக்கேன், கிராம் அளவுலையும் கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ப 1/2 கிலோ வந்து அரிசி போடுறீங்க அப்படின்னா ஒரு 175 கிராம் வந்து உளுந்து போடணும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போடணும். சில பேருக்கு இங்கிலீஷ்ல அது படிக்க தெரியாதுங்கிறதுக்காக வாய்ஸ் நோட்லயும் கொடுக்குறேன். இதை மிக்சியில சேர்த்து நல்ல நம்ம வந்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியவே ஊத்தி அரைக்கணும். ஏன்னா மிக்சியில அரைக்கிறப்ப மாவு வந்து ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு 2-3 தடவை அரைச்சாலே போதும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். திரும்ப கொஞ்சோண்டு வந்து தண்ணியை சேர்த்து நான் திரும்பவுமே வந்து அரைச்சிக்கிறேன். இது நீங்க பாக்குறப்ப தெரியும். இதுல ஒரு சின்ன ட்ரிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா மெஷர்மெண்ட் நம்ம வீடியோல சொல்லிட்டோம். எங்க எப்படி ஸ்டோர் பண்ணணும், என்னென்ன நீட் அதையுமே வந்து சொல்லிட்டோம். இது இல்லாம இந்த மிக்சியில அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து இருக்கு. இது வந்து உளுந்துக்கு மட்டும்தான். அரிசி வந்து ஆஸ் யூஷுவல் அது நீங்க நார்மலா வந்து அரைச்சாலே போதும். இப்ப நம்ம இதை அரைச்சிட்டோம். இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நிறைய வந்து மிக்சியில எல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் நம்மளோட கை வந்து அதுல படுறதே கிடையாது. இட்லி நல்ல இட்லி டேஸ்டான தோசைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே அது நல்லா புளிச்சிருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஐஸ் கியூப்ஸா இருந்ததுன்னா பெஸ்ட். நான் என்னோட ஃப்ரிட்ஜை வந்து டாப்லயும் பாட்டம்லயும் நார்மல் ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னால் ஐஸ் கியூப்ஸ் கிடைக்கல. நல்ல சில்லுன்னு வாட்டர் அதை வந்து இதுல ரொம்ப சேர்க்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு 3 ஐஸ் கியூப் சேர்த்தீங்கன்னா உங்களோட கை சூடு வந்து அதுல கலக்காம இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பா அடிக்கணும். இதை நம்ம டோட்டலா அரைச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு ஆகுற டைம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு தண்ணி அந்த உளுந்து வந்து நீத்து போகல அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப லைட்டா அந்த ஐஸ் வாட்டரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா நொர பொங்க 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 நம்ம கையை வச்சு அடிச்சுட்டே இருக்கணும். சிலர் கேட்பீங்க பீட்டர் யூஸ் பண்ணலாமா, ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணலாமான்னு. கிடையாது, கை தான் யூஸ் பண்ணணும். நம்ம கை வந்து அந்த மாவுல படப்படதான் உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை வந்து வரும். நல்ல ஃபர்மெண்ட் ஆகும், நல்ல டேஸ்ட் வரும். இது மிக்சியில அரைச்ச மாவு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பாக்குறப்பவே தெரியும். நல்ல நொர பொங்க நம்ம வந்து கிரைண்டர்ல எடுத்து அரைச்சா மாதிரி பூ மாதிரி இருக்கு. இப்ப அந்த மிக்சி ஜார்லாம் வந்து வாஷ் பண்ண வேண்டாம். அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி இருக்க வேண்டாம். அரிசியில கொஞ்சமா இருந்தா போதும். தண்ணி பத்தலைன்னா திரும்ப வந்து ஊத்திக்கலாம். அரிசி மாவை நல்லா நைஸா வந்து அரைச்சுக்கோங்க. அதுக்குமே ஐஸ் வாட்டர் சேர்க்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம ஐஸ் வாட்டர் வந்து சேர்க்கறது மிக்ஸி ஹீட்டால மாவு வந்து நீத்து போக கூடாது அப்படிங்கிறதுக்காக. நம்ம நல்ல நொர பொங்க அடிச்சு வச்சிருந்தோம்ல உளுந்து, அதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துட்டு மேலேயே நம்ம இப்ப அரைச்சு வச்சிருந்த அரிசி மாவு அதையுமே வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கை வச்சுதான் நம்ம கலக்கணும். கரண்டி வச்சோ எதுவுமே கலக்கக்கூடாது. இப்பயுமே உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு 2 நிமிஷம் நல்ல அடியில இருந்தா உப்பெல்லாம் தங்காத மாதிரி நம்ம மாவு கரைப்போம் இல்லையா, அதே மெத்தட்ல இதுலயுமே வந்து நல்லா நீங்க வந்து கலக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாக்குறப்பவே நிறைய வந்து எல்டர்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். உங்களுக்குலாம் பிகினர்ஸ்க்கு தெரியுமான்னு தெரியல. அந்த மாவோட கன்சிஸ்டன்சிலே இட்லியோட அவுட்புட் என்ன, அந்த இட்லி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாவு வந்து இவ்வளோ ஸ்மூத்தா இவ்வளோ சாஃப்டா வெண்ணெய் மாதிரி இருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அது உங்களோட கிளைமேட்டு உங்களோட கையை பொறுத்தது. எனக்கு நான் கிரைண்டர்ல மாவரைச்சனாலே என்னோட கைக்கு புளிக்கிறதுக்கு ஒரு 7 மணி நேரம் வந்து எடுத்துக்கும். சிலருக்கு 3 மணி நேரத்திலே கூட புளிச்சிடும். அதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு எப்போதும் அந்த புளிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குமோ அதோதான் இதுக்கும் எடுக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டோம்.
நான் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க. மேலே நம்ம எந்த அளவுக்கு மாவு ஊற்றிருந்தோம், மேலே நல்ல புளிச்சு எலும்பி வந்திருக்கு. எடுக்கிறப்ப அந்த நுர மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான ஒரு இட்லி மாவுக்கான பக்குவம். இப்போ இதில் நான் இட்லியுமே உங்களுக்கு வந்து சுட்டு காமிக்கிறேன். நல்ல ஒரு கலக்கிட்டு, ஏன்னா அடியிலலாம் எப்போதுமே அந்த அரிசி மாவு சம்டைம்ஸ் அடியில் போய் ஸ்டே ஆகும். பட் நமக்கு இன்னைக்கு ஆகலை, பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். அந்த மாதிரி நல்ல ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இட்லியே நீங்கள் வந்து துணி போட்டிங்கன்னாக்கா இன்னும் சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் அந்த எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஊற்றி காமிக்கிறேன். இப்போ எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஏன்னா நானுமே இதை ட்ரை பண்ணுறதுக்கு ரீசன், எனக்கு கையில் கிரைண்டர் தூக்க முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் ட்ரை பண்ணேன். இனிமேல் கண்டிப்பாக நான் கிரைண்டரில் அரைப்பேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்தது இந்த இட்லி. அந்த அப்படியே ஃப்ளஃபியாக இருந்தது பார்க்கறதுக்கும் சரி. அதே மாதிரி நம்ம கிரைண்டரில் அரைச்சா மாதிரியே கலர் மாறலை, அதோட டேஸ்ட் குறையல, அதோட சாஃப்ட்னஸ் குறையல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லேடிஸ்க்கும் இப்போ இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைலெல்லாம் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து தயவு செஞ்சு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் ஐடியா கிடைக்கும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.